இந்த வீடியோவில் நம்ம என்டோர்ஃபின்ஸ் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். இதோட செக்ரீஷன் குறைஞ்சா என்னென்ன சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது, சைக்கலாஜிக்கலாக மட்டும் இல்லை ஃபிசிக்கலாகவும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஒருவேளை அதோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். உடம்பே ஒரு மருந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடல் அதுக்கு தேவையான மருந்துகளை அதுக்கு தேவையான போது அதுவாக தயாரித்துக்கின்ற தன்மை உடையது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட வேலை என்னன்னா, நம்ம மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டத்தில் பெயினில் இருக்கிறப்ப இந்த ஹார்மோன்ஸ் அதுவாக அதிக அளவில் செக்ரீட் ஆகி சுரந்து அந்த கஷ்டங்களை குறைச்சிருக்கு. ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட வேலையை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த என்டோர்ஃபின்ஸ் பற்றி. இந்த என்டோர்ஃபின்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா நேச்சுரல் பெயின் கில்லர், அதாவது வலி நிவாரணின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இது ஒரு நேச்சுரலாக நம்ம பாடி அதுவாக ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்னால வர பெயின் கில்லர். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அடிபட்டுட்டாலோ இல்லாட்டி ஒரு காயம் ஏற்பட்டாலோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ கூட இந்த கெமிக்கல் அதான் ரிலீஸ் ஆகி அந்த பெயினை நமக்கு கொஞ்சம் குறைக்குது, அதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த என்டோர்ஃபின்ஸ் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த என்டோர்ஃபின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மனநிலையை, அதாவது மன வலிமையை மேம்படுத்துவதற்கும் மென்டல் வெல்பீயிங்க்கும் இந்த என்டோர்ஃபின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்டோர்ஃபின்ஸோட அடுத்த முக்கியமான வேலை என்னன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு உதவுது. அதாவது நம்மளோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் இந்த என்டோர்ஃபின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கும், ஒருவேளை இதோட லெவல் டெஃபிஷியன்ட் ஆச்சு, ரிலீசிங் லெவல் கம்மியாச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்ததோட எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பாடி பெயின், ஏக்ஸ் இருக்கும். அதாவது உடல் வலி, சோர்வுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்புறம் தூக்கமின்மை, சரியான நேரத்தில் தூங்க முடியாது, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் அடிக்ஷனுக்கு கூட சில நேரங்களில் விழுந்துருவோம். இம்பல்சிவ்னஸ்னால் என்னன்னா ஒரு டெசிஷன் எடுக்க எதையுமே யோசிக்காமல் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது, அதனால டெசிஷன் மேக்கிங்கே தப்பாக இருக்கும். கடைசியாக மூட் ஸ்விங், நிரந்தரமான மூடில் நம்ம இருக்க மாட்டோம். திடீர்னு கோபமாக இருப்பாங்க, திடீர்னு சோகமாக இருப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. எல்லா இமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியாமல் இது எல்லாமே சேர்ந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இல்னஸ்க்கு நிறைய அதுக்கு இது வழிவகுக்கிறதா இருக்கும். ஸோ இந்த என்டோர்ஃபின்ஸ் குறையிறதுனால நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் நிறையா டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இந்த டெஃபிஷியன்சியை குணப்படுத்துறது, அதாவது இந்த ரிலீஸிங் லெவலை ஹையர் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் மெடிசன்ஸ் இருக்குது, பட் நேச்சுரலாக ரிலீஸிங் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். ஒரு 25 to 30 மினிட்ஸ் நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்கிறப்ப இந்த என்டோர்ஃபின் ரிலீஸ் ஆகிறது நம்மளுக்கு 3 hours எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர 24 மணி நேரத்துக்கு அந்த எனர்ஜி பூஸ்ட் ஆனதுனால நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸசைஸுக்கு அடுத்தது முக்கியமானது சிரிப்பு. சத்தமாக சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சத்தமாக சிரிச்சிட்டே இருக்கிறப்ப இந்த என்டோர்ஃபின்ஸ் ஈஸியாக ரிலீஸ் ஆகுது. அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியது மியூசிக். மியூசிக் ஒருவேளை நம்ம வாசிக்கலாம், இல்லாட்டி பாடலாம், இல்லாட்டி கேட்கலாம். நமக்கு பிடிச்ச பாட்டுகளை கேட்பதுனால கூட இந்த என்டோர்ஃபின்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மியூசிக் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் இன்க்ரீசிங் த லெவல் ஆஃப் என்டோர்ஃபின்ஸ். எந்த ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் செஞ்சாலும் நம்ம என்டோர்ஃபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங், பெயிண்டிங், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், ஜுவல்லரி மேக்கிங், ஈவன் ரீடிங் புக்ஸ், வாட்சிங் ட்ராமாஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த என்டோர்ஃபின் லெவல். யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் கூட என்டோர்ஃபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் என்டோர்ஃபின்ஸ் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவுறது டார்க் சாக்லேட் தான். அதுக்கப்புறம் ஸ்பைசி ஃபுட்ஸான காரசாரமான உணவுகள், மீன்கள், நட்ஸு, வாழைப்பழம், ஓட்ஸ் இதெல்லாம் கூட என்டோர்ஃபின் ரிலீஸிங்க்கு உதவுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த என்டோர்ஃபின்ஸ் லெவல் எப்போ ஹையஸ்ட் ஆகுதுன்னா, ஒருத்தவங்க கஷ்டத்துலேயோ துன்பத்துலேயோ இருக்கப்போ நம்ம அவங்கள தேடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்குது, நம்மளோட என்டோர்ஃபின் ரிலீசிங் லெவலும் ஹையஸ்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது,
என்ட்ரோஃபின்ஸ்ன்ற இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக ரிலீஸ் ஆகணும்னா நம்ம சரியான எக்ஸசைஸ் செஞ்சு நல்ல உணவுகளை உட்கொண்டு நம்ம நேரமும் சந்தோஷமாக சத்தமாக சிரிச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நமக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு சந்தோஷமாக்கி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச செயல்களை மனசுக்கு பிடித்த காரியங்களை சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஹாப்பி ஹார்மோன் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதனால் நம்ம பலவிதமான மனவியாதிகளை கட்டுப்படுத்துறதோட உடல் வியாதிகளையும் கட்டுப்படுத்த முடியும். To be happy, spread happiness and increase your endorphins. Thank you.